வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம போன வீடியோவில் மதுரையில் இருக்கிற பிரம்மாண்டமாக புதுசாக தொடங்கின மாட்டுத்தாவணியில் இருக்கிற வெற்றி சினிமாஸை வந்து நம்ம பார்த்தோம். அதனோட லிங்க் வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுறேன், பாருங்கள். அந்த வரிசையில் நேத்தி நான் வந்து ராயன் படம் பார்த்தேன். இன்றைக்கி வந்து பேச்சு அப்படிங்கிற ஒரு படத்தை மதுரையில் இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். அதுக்காக நான் வந்த இடம் விஷால் டிமால். விஷால் டிமாலில் ஐநாக்ஸ் சினிமாஸ் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டு, சரி எத்தனை ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்க்ரீன் இருக்குங்க. 5 ஸ்க்ரீனுமே சும்மா வேறு லெவலில் இருக்குது. நான் பார்த்த ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரீன் 4. மற்ற ஸ்க்ரீன்லாம் வந்து என்னால் உள்ளே போய் எடுக்க முடியல, ஏன்னா படங்கள்லாம் ஓடிட்டுருந்துச்சு. ஆனால் 4வது ஸ்க்ரீனில் நான் வந்து போனேன் படம் பார்க்க. அந்த அப்பியரன்ஸே வந்து சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த லைட்டிங்கு எல்லாமே வந்து ஏதோ ஒரு உடன் அந்த ஃபீல், அந்த உடன் ஏரியாவில் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. தேட்டரோட ஒரு ஆம்பியன்ஸே வந்து ஒரு அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப காமன் கம்போஸ்டாக நீட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். சீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே ரொம்ப நீட்டாக ஒரு எரேனா மாடலில் வந்து வச்சுருந்தாங்க. அந்த மாடல் ஆஃப் த சீட்டே வந்து இப்படி தான் இருக்குது. என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 27 ருபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. புக் மை ஷோவில் நீங்கள் பண்ணிங்கன்னா 27 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து ஆன்லைன் சர்வீஸ் பார்ட்னருக்கான ஒரு சார்ஜஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாகவே போய் நீங்கள் வாக்கின் பண்ணி தேட்டரில் டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ரேட்டோடைய இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதா என்னோட கருத்து. 165 ரூபா டிக்கெட்டை 197 ரூபாய்க்கு வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்குறதுக்கு டேரெக்டாக நீங்கள் போய் சீக்கிரமே முன்னாடியே போய் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்க்கலாம். 5 ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்குது. உங்கள் ஆப்ஷன்ஸுக்கு, உங்கள் வெரைட்டிஸுக்கு எக்கச்சக்கமான சீட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் அந்த மூவிஸ் வந்து ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் இல்லாமல் இருந்தால். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு படமுமே வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோ வந்து ஓடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு படத்தை வந்து மல்டிபிள் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாக வாக்கின் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாகவே அந்த பெக்குலியரான ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ், அந்த ஸ்க்ரீன் பர்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த ரேஷியோலாம் வந்து ரொம்ப ஒரு பார்ஷியலாக ப்ராப்பர் ப்ரொப்போர்ஷனோட ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். தேட்டரோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஒரு மீடியாக்கர் ஸ்க்ரீன் சைஸ் தான். ஆனால் அந்த தேட்டர் வச்சுருக்கிற அந்த ஸ்டேஜிங் ஏரியா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. சீட்டிங்லாம் வந்து அந்த ஸ்பேஸ் ஃபுட்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நீங்கள் சாஞ்சிட்டு படம் பார்த்தீங்கன்னா நல்லா கால் நீட்டி ஒரு கம்ஃபர்டபுளாக படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குது. ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து வெரைட்டிஸான ஒரு ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. நான் வந்து ஐஸ்கிரீம் ஃபலூடா வந்து வாங்கி சாப்பிட்டேங்க. கிட்டத்தட்ட 250 ரூபா வந்து அந்த ஃபலூடாவுக்கு சார்ஜ் பண்ணாங்க. அதே மாதிரி பப்ஸு, சீஸ் பாப்கார்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே ஒரு நாமினலாக ஒரு 200 300 அந்த ரேஞ்சஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாலில் எப்பயுமே வந்து இது மாதிரியான ஃபுட் கோர்ட்ஸில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்களோட அந்த சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க வந்து பே பண்ணுறதுனால அது எல்லாம் ஒரு அடிஷ்னல் சார்ஜஸ் தான் இருக்கும். பட் இது ஓகே இஷாக தான் எனக்கு தோணுச்சு. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கீழே இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் செப்பரேட்டாக சார்ஜிங்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடன் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஒரு ஃபேமிலியாக போய் நீங்கள் படம் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன ஒரு கம்ஃபர்ட்டை நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அந்த அத்தனை கம்ஃபர்ட்டும் நம்ம விஷால் டிமாலில் இருக்கிற ஐநாக்ஸ் சினிமாஸ் நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, நான் ஏற்கனவே சேலத்தில் உள்ள ஒரு ஐநாக்ஸ் சினிமாஸை இதுக்கு முன்னாடி நான் வந்து பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், சேலம் ஐநாக்ஸை. இப்போ நீங்கள் பார்க்குறது